ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வில்லேஜ். இந்த வீடியோவில் இந்திய அரசியலமைப்பில் டிஎன்பிஎஸ்சியோட இதுவரை கேட்ட கேள்விகளில் முதல் பகுதி பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் எந்த விதியின்படி அரசு தலைமை வழக்கறிஞர், அதாவது மத்திய அரசோட தலைமை வழக்கறிஞர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா விதி 76, இந்த சரத்து 76 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவோட தலைமை வழக்கறிஞர் இவர் தான் இந்தியாவின் உயர்ந்த சட்ட அதிகாரி அப்படின்னு சொல்லலாம். இவரை பற்றி பேசக்கூடிய பிற ஆர்டிகிள்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகிள் 88 இருக்குது அண்ட் ஆர்டிகிள் 105. ஸோ ஆர்டிகிள் 88 அப்படிங்கிறது தலைமை வழக்கறிஞரோட உரிமைகளை பற்றி பேசுது. ஆர்டிகிள் 105 அப்படிங்கிறது தலைமை வழக்கறிஞரோட அதிகாரம், அவரோட சலுகைகளை பற்றி பேசுறது. அடுத்த கேள்வி, நீதி புலனாய்வு அப்படின்ற கான்செப்டை நம்ம எந்த நாட்டிலேருந்து கடன் வாங்கியிருக்கோம்? ஸோ இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது பல நாடுகள், கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து கடன் வாங்கி பெறப்பட்டது. அதில் நீதி புலனாய்வு இது எந்த நாட்டிலேருந்து பெறப்பட்டது அப்படிங்கிறது, இதுக்கு சரியான விடை அப்படிங்கிறது அமெரிக்கா. ஸோ மேக்ஸிமம் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் கீழே இங்கே கிராப் பண்ணி கொடுத்துருக்குது அப்படிங்கிறது லக்ஷ்மிகாந்த் புக்கு. அந்த லக்ஷ்மிகாந்த் புக்கு அப்படிங்கிறது தான் இந்திய அரசியலமைப்புக்கு ஒரு முழுவதுமான அஃபிஷியல் சோர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதை நான் தமிழாக்கமும் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ இதில் அமெரிக்காவிலேருந்து நம்ம வேறு என்னென்ன அம்சங்கள்லாம் கடன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதும் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமைகள். அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, நீதித்துறையின் சுதந்திரம். அதுக்கப்புறம் ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி புலனாய்வு. அதுக்கப்புறம் இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம். அதுக்கப்புறம் ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களோட பதவி நீக்கம். அதுக்கப்புறமா போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவரோட பதவி. அடுத்த கேள்வி பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டிருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஆர்டிகிள், ரைட் சைடில் அது எதோட யூஸ் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு விதி 370 எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஜம்மு காஷ்மீர். பட் இப்போ அது வந்து அட் ப்ரெசென்ட் கிடையாது. அதுக்கப்புறம் ஆர்டிகிள் 153 அப்படிங்கிறது யூனியன் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கத்தில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஆளுநரை பற்றி பேசுகிறது. அதுக்கப்புறம் விதி 163 அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு மாநில அரசாங்கத்திலையும் இருக்கக்கூடிய முதல்வரை பற்றி பேசுகிறது. விதி 170 அப்படிங்கிறது சட்டப்பேரவையை பற்றி பேசுறது. ஸோ ஆன்சர் டி. அடுத்த கேள்வி பாருங்க, பல்வந்த் ராய் மேத்தா குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்றது டைரக்ட் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ பல்வந்த் ராய் மேத்தா குழு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது 1957 தான். இது எதுக்காக போடப்பட்டது அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டமை இந்தியாவில் கொண்டு வரதுக்காக கொண்டு வரப்பட்டது. மொத்தம் ஒரு 4 முக்கியமான கமிட்டிஸ் இருக்குது. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 1957, அதுக்கப்புறம் அசோக் மேத்தா கமிட்டி 1977, ஜிவிகே ராவ் கமிட்டி 1985, அதுக்கப்புறம் எல்என் சிம்வி கமிட்டி 1986. இதில் இந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி தான் 3 டயர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. 3 அடுக்கு முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தினது. அதாவது கிராம அளவில், அதுக்கப்புறம் வட்டார அளவில், அதுக்கப்புறம் ஜில்லா பரிஷத் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாவட்ட அளவில். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் 1957 தான். பட் ஆப்ஷனில் இல்லை அப்படின்றதுனால நியரஸ்ட் ஆன்சர் 1956. அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபேக்டாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் 14வது குடியரசுத் தலைவர் யார் அப்படிங்கிறது. இதுக்கெலாம் சோர்ஸ் புக்கு அப்படிங்கிறது நம்ம புது புக்கு 10th புக்லேயே இருக்குது. பாருங்கள், இந்த லிஸ்ட்டு பாருங்கள், புக்கில் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது அப்படியே கிராப் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்திய குடியரசுத் தலைவர் பட்டியலில் ஸோ ஃபஸ்ட்டு ராஜேந்திர பிரசாத், அடுத்து ராதாகிருஷ்ணன், அடுத்து அவங்க கொடுத்துருக்க 4 ஆன்சரில் பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் கலாம் அவர்கள் வந்து 11வது தலைவர் 2002லேருந்து 7, அதுக்கப்புறம் பிரதிபா பாட்டீல் 2007 to 12, அதுக்கப்புறம் பிரணாப் முகர்ஜி 12 to 17, அதுக்கப்புறம் ராம்நாத் கோவிந்த் 2017லேருந்து இப்போ வரைக்கும். ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள், உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகிறதுக்கான தகுதிகள் பற்றினதில் சரியானது எதுன்னு ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 பாயிண்டில் சரியான பாயிண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும். செகண்ட் பாயிண்ட் வந்து 5 வருடம் வழக்கறிஞராக பணியாற்றிருக்கணும் உயர் நீதிமன்றத்தில். 3வது பாயிண்ட் அப்படிங்கிறது மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றிருக்கணும். அடுத்து 5வது பாயிண்ட்டு அவருக்கு 65 வயசு ஆயிருக்கணும் அப்படின்றது. ஸோ இதில் சரியான விடை அப்படிங்கிறது ஆன்சர் ஏ, அவர் இந்திய நாட்டில் குடிமகனாக இருக்கணும், அதுதான் சரியானது. மற்ற பாயிண்ட்லாம் ஏன் தவறுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ செகண்ட் பாயிண்டில் அவர் 5 வருடம் வழக்கறிஞர்களாக பணியாற்றணும் அப்படின்றது. அவர் 5 வருடம் கிடையாது, 10 வருடங்கள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கணும். ஸோ 5 வருடம் இருக்குன்னா அது தப்பு. அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்கள், அவர் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பயன்படுத்தணும்னு இருக்கு. மாவட்ட நீதிமன்றம் கிடையாது, உயர் நீதிமன்றம். அதுக்கப்புறம் 65 வயது அடைந்தவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பில் குறைந்தபட்ச வயது அப்படிங்கிறது அவருக்கு நிர்ணயம் எதுவும் செய்யப்படலை. அடுத்த கேள்வி பாருங்க, நாடாளுமன்றத்தில் 2 கூட்டங்களுக்கு இடையில் இருக்கும் கால இடைவெளி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான விடை அப்படிங்கிறது 6 மாதங்கள்.
ஸோ மொத்தம் ஒரு வருஷத்தில் எத்தனை கூட்டத்தொடர் நடக்கும் அப்படின்னா நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அப்படிங்கிறது 3 கூட்டத்தொடர் நடக்கும். ஸோ ஒன்று வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர், எப்பயுமே பிப்ரவரிலேருந்து மே மாதம் நடக்கக்கூடியது. அதுக்கப்புறம் மான்சூன் செஷன், பருவகால கூட்டத்தொடர் அல்லது மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும். அதுக்கப்புறம் குளிர்கால கூட்டத்தொடர், அது கடைசியாக நவம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும். இந்திய அரசமைப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம 3 கூட்டத்தொடர் நார்மலாக நடக்குது, இதில் எந்த ஒரு கூட்டத்தொடருக்கும் குறைந்தபட்ச இடைவேளை அப்படிங்கிறது 6 மாதத்தை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே அங்கங்கே நம்ம கிராப்பில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே சமச்சீர் புக் அண்டு லட்சுமிகாந்த் புக்கில் இருக்கக்கூடியது. அடுத்த கேள்வி பாருங்கள். கீழே ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துட்டு அதில் 2ல் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவர் ஆவார். செகண்ட் பாயிண்ட், நாட்டின் நிர்வாக அதிகாரங்கள் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. ஸோ இதுக்கு சரியான விடை அப்படிங்கிறது 2மே சரிதான். ஸோ குடியரசுத் தலைவர் தான் நாட்டின் முதல் குடிமகன், நாட்டின் தலைவர். அதே மாதிரி நிர்வாக அதிகாரங்கள் எல்லாமே குடியரசுத் தலைவரிடம் தான் உள்ளது. ஸோ ஆன்சர் சி. அடுத்த கேள்வி பாருங்க. துணை குடியரசுத் தலைவர், அதாவது கூற்று காரணம் வச்சு கேட்டிருக்காங்க. கூற்று, துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டங்களில் தலைமை ஏற்கிறார். அதுக்கு காரணம் வந்து அவர் மாநிலங்களவையால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பாருங்க, இதுல வந்து கூற்று மட்டும்தான் சரி, காரணம் தவறு. ஏன் காரணம் தவறு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கூற்று, குடியரசுத் தலைவர் அப்படின்றவர் மாநிலங்கள் கூட்டைக்கு அவர் தான் தலைமை ஏற்கிறார், அது சரிதான். ஏன்னா மாநிலங்களோட தலைவர் வந்து துணை குடியரசுத் தலைவர் தான். பட் 2வது காரணம் ஏன் தவறு அப்படின்னா, அவர் வந்து மாநிலங்களவையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னு இருக்காங்க. பாருங்க, கீழே லட்சுமிகாந்த் புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட் சொல்லியிருக்கேன். துணை குடியரசுத் தலைவர் அப்படின்றவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலை. அதே மாதிரி அவர் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் யார் யார் பங்கேற்றிருக்காங்க அப்படிங்கிறது 2 பாயிண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த 2 பாயிண்டில் முதல் பாயிண்ட் அப்படின்றது, அவங்க போத் எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் அவங்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இதில் மாநிலங்கள் அவையில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க போடுறாங்க. ஸோ அதனால் தப்பு. 2 அவையில் இருக்கவங்களும் தான் சேர்ந்து எலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். எந்த சட்டத்தின்படி இரட்டை ஆட்சி முறை ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது, இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, 1935 சட்டம் தான். ஸோ அடுத்த கேள்வி, ராஜ்யசபாவுக்கு ஒதுக்கப்பட்ட பரிந்துரைக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பாருங்க. ராஜ்யசபாவுக்கு ஒதுக்கப்பட்ட உறுப்பினர்களில் மொத்தம் 250 பேர் அதிகபட்ச எண்ணிக்கை. அதில் 238 உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் மறைமுகத்தாளர் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதில் அந்த 238 போக மிச்சம் இருக்கக்கூடிய 12 பேர் அப்படின்றவங்க குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறவங்க. அடுத்த கேள்வி பாருங்க. சுரண்டலுக்கு எதிரான உரிமையை பற்றி கூறக்கூடிய இந்திய அரசியலமைப்போட பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சுரண்டலுக்கு எதிரான பகுதி அப்படிங்கிறது 23, 24. ஆன்சர் டி. ஸோ நமக்கு மொத்தமாக இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது மொத்தம் 6 இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு சமத்துவ உரிமை 14லேருந்து 18, சுதந்திர உரிமை அப்படிங்கிறது 19லேருந்து 22, சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படிங்கிறது 23, 24, சமய சுதந்திர உரிமை அப்படிங்கிறது 25லேருந்து 28, கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை அப்படிங்கிறது 29லேருந்து 30, அதுக்கப்புறம் அரசியலமைப்பு தீர்வு காணும் உரிமை அப்படிங்கிறது ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது 32. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக எப்போது இருப்பாங்க அப்படின்றது கேள்வி. ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மாநில ஆளுநர் எப்போ உண்மையான நிர்வாக தலைவராக இருப்பார் அப்படின்னா, எப்போ பிரசிடென்ட் ரூல் வருதோ, சரி, அவசர நிலை காலங்களில். அவசர நிலை காலம் அப்படிங்கிறது நமக்கு மொத்தம் 3 எமர்ஜென்சி இருக்கும். அவசர காலம் அப்படின்றது தேசிய நெருக்கடி 352, மாநில நெருக்கடி 356, நிதி நெருக்கடி 360. ஸோ இதில் 356 படி குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படும் போது ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக மாறலாம். ஸோ இதில் ஒரு ஃபேக்ட் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது, இந்தியாவில் ஃபஸ்ட்டு தடவையாக எப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சி எங்கே அமல்படுத்தப்பட்டது அப்படின்னா 1951 பஞ்சாபில். இதுக்கு ஆன்சர் சி. அடுத்த கேள்வி பாருங்கள். கேள்வி 14. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாகுபாடு கூடாதுன்னு சொல்கிறது விதி 15, அது சரிதான். கூட்டம் கூடும் உரிமை அப்படிங்கிறது 19, அதுவும் சரிதான். அதுக்கப்புறம் 3வது பாருங்கள், உயிர் வாழும் உரிமை அப்படிங்கிறது 14 சொல்லியிருக்காங்க, அது தவறு. ஏன்னா சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம், அதுதான் 14. உயிர் வாழும் உரிமை அப்படிங்கிறது ஆர்டிகல் 21 இருக்கும். வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு வழங்கும் உரிமை, அதுதான் உயிர் வாழும் உரிமை. ஸோ அது ஆன்சர் 21 வரணும். 14 கொடுத்துருக்காங்க, ஸோ தப்பு. அதுக்கப்புறம் டியில் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்புக்கு வந்து நம்ம பரிகாரம் தேடக்கூடிய உரிமை அப்படிங்கிறது 32. அடுத்த கேள்வி பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவோட அரசு கணக்கு தணிக்கையாளர், ஸோ அதுக்கு சரத்து 148. அதுக்கப்புறம் நிதி ஆணையம் ஃபினான்ஸ் கமிஷன் அது 280. அதுக்கப்புறம் நிர்வாக தீர்ப்பாயம் 323.
அதுக்கப்புறம் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறது 315. ஸோ இதுக்கு சரியான விடை அப்படிங்கிறது சி 3, 2, 4, 1. அடுத்த கேள்வி பாருங்க, இந்தியாவில் முதலாக இனவாரியாக தனி பிரதித்துவ சட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருந்தோம்னா தெரியும், 1909 மின்டோ மார்லே சட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அதில் தான் முஸ்லீம்களுக்கு முதல் முறையாக வகுப்பாதி பிரதித்துவம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு சரியான விடை அப்படிங்கிறது 1909 முஸ்லீம்களுக்கு முதல் தடவையாக வகுப்பாதி பிரதித்துவம் கொடுக்கப்பட்டது மின்டோ மார்லே சட்டம். அதுக்கு இன்னொரு பேர் இந்திய அரசு சட்டம் 1909. ஆன்சர் ஏ. அடுத்த கேள்வி பாருங்க, இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய ஜனாதிபதியை எலக்ட்ரோல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தமிழில் 2 பேர் இருக்குது. ஒன்று தேர்வர் குழு அப்படின்னு சொல்லலாம், இல்லை வாக்காளர் குழுமம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆன்சர் சி. பாருங்கள், இந்த வாக்காளர் குழுமத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, மாநிலங்களவை மற்றும் மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அதுக்கப்புறம் அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், அதுக்கப்புறமா தேசிய தலைநகர் டெல்லி, அதுக்கப்புறமா புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், இதெல்லாம் சேர்ந்தது தான் வாக்காளர் குழுமம். அடுத்த கேள்வி பாருங்க, கீழே இருக்க இந்த 4 பாயிண்ட் வச்சு சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சட்டத்தின் ஆட்சி பற்றியதில் எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 4 பாயிண்ட்ல பாருங்க, எது தவறு இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம், அது சரிதான். அதுக்கப்புறம் சட்டம் தான் இருக்கிறதுல மேன்மையானது, சட்டம் தான் இருக்கிறதுல ரொம்ப எழுச்சி வாய்ந்தது, இதுவும் சரிதான். அதிகாரிகளுக்கு சிறப்பு தகுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதிகாரிகளுக்கு சிறப்பு தகுதின்னு எங்கேயுமே இல்லை. ஸோ ஆன்சர் இதுக்கு டி. அடுத்து 19வது கேள்வி பாருங்க, கீழ்கண்டவற்றுள் பாராளுமன்ற முறையில் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கீழ்கண்டவற்றில் பாராளுமன்ற முறையில் எது இல்லைன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ, பெரும்பான்மை கொண்ட கட்சியின் ஆட்சி. ஆமாம், எந்த கட்சி பெரும்பான்மையோ அதுதான் ஆட்சி. ஸோ முதல் இது சரிதான். அடுத்து பிரதமரின் தலைமை, 2வது சரிதான், பிரதமர் தலைமை. 3வது கீழவையை கலைக்கும் அதிகாரம். ஆமாம், குடியரசுத் தலைவர் நினைச்சாருன்னா கீழவையை கலைக்க முடியும். ஸோ அடுத்து டி, ஒற்றை தலைமை. ஸோ நமக்கு ஒற்றை தலைமை அப்படின்ற கான்செப்ட் எங்கேயுமே அரசியலமைப்பில் பேசப்படலை. ஆன்சர் டி. அடுத்த கேள்வி பாருங்க, 1969 ராஜமன்னார் குழு ஏற்படுத்தப்பட்டது எதற்கு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம சமச்சீர் புக்கிலேயே இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம 1969 தமிழ்நாடு கவர்மெண்ட்டால், டிஎம்கே கவர்மெண்ட், டாக்டர் கலைஞர் அவர்களால் மத்திய மாநில அரசு உறவுகளை பற்றி ஆராய்வதற்காக கொண்டு வரப்பட்டது. இது மொத்தம் 3 பேர் கொண்ட குழு. ஸோ இதோட இந்த 20 கேள்விகள் முடிஞ்சிச்சு. நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நம்ம சேனலில் அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போக இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கலாம்.